அதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. எல்லாரும் மக்கள் ஆனா நானும் விஜய் சார் ஃபேன் தான் நானும். பட் அது அரசியல் வேணாம் அப்படின்றதான் நான் சொல்றேன். நடிகர் விஜய் வந்துட்டு இப்போ நேற்று வந்து கட்சி வந்து அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்து மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம்ட்டு நடத்திட்டு இருந்தாரு. நேற்று வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சது இல்லாம இந்த மக்களவை தேர்தலில் வந்து நான் போட்டியிட மாட்டேன், என்னோட இலக்கை வந்துட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ வந்து விஜயகாந்த் எதிர்பார்த்தோம், அவரும் இது பண்ணிட்டாரு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். நான் தான் நான் ஓட்டு போடுவேன், விஜய்க்கு போடுவேன். வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்து ஒன்றும் வேலை ஆகல. அவர் தான் நல்லா செய்வார் நினைக்கிறோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நல்லா பீக் இருக்கும்போது பார்த்து இதுதான். ஏன்னா அவர் நல்ல சான்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் வராருன்னா ஏதோ பண்ணுவார் நம்புறோம். வேற எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க நடிகர் விஜய் வந்துட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான் வந்து எலெக்ஷன் போட்டியிடன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலெக்ஷனை வந்து தனியா அவர் வந்து போட்டியிட்டா நல்லா இருக்குமா, இல்லாட்டி ஒரு கூட்டணி அமைப்போட போட்டியிட்டா நல்லா இருக்குமா அப்படின்றது? அவர் தனியா இருந்து நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து யார் ஆப்ரேட்னா உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் வந்து ஆனா கூட்டணி வச்ச வேலை ஆகாது. அவர் வந்து தனியா இருந்தால்தான் நல்லா இருக்கும். ஆமா, தனியா இருந்துதான் இருக்கும். கூட்டணி வேலை ஆகாது. கூட்டணி இப்ப யாரை வைக்கிறது எல்லாம் வேஸ்ட் தான். விஜயகாந்த் எதிர்பார்த்தோம், இப்போ வந்து விஜய் எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான், வழி இல்லை. ஆனா என்ன நாங்களாம் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு போடுவோம். அவர் அரசியல் வர்றதே எனக்கு ஒரு மாட்டு கருத்து தானா. ஏன்னா இத்தனை வருஷமா இருக்கிறாரு, எதுவுமே பண்ணாம திடீர்னு போன வருஷமும் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறவங்களுக்கு புக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. திடீர்னு ஏழை மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன்றாரு. நிவாரணம் கொடுத்தது கூட சரியில்லை. ஏன்னா நிவாரணம் மக்கள் தவிச்சுன்னு இருக்கும்போது தண்ணியில தவிக்கும் போது கொடுக்கல, எல்லாரும் மிதந்துன்னு வேலை வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் எங்க போயிருந்தாரு, திடீர்னு வராரு. வந்துட்டு தனிச்சையா நினைக்கிறேன். தனிச்சையா நின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பு இல்லைண்ணா. சீமான் இருக்கிறாரு, அவர் கூட சேரலாம். இல்ல விஜயகாந்த் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கூட போய் சேரலாம். தன்னிச்சையா நின்னா வாய்ப்பே இல்லைண்ணா. சுத்தமா ஜெயிக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பு இல்லைண்ணா. ஆனா இத்தனை வருஷமா நம்மள பாக்குறோம், ஓகேவா? எல்லாம் வந்து 2 பெரிய கட்சிங்க இருக்காங்க, மாத்தி மாத்தி இவங்க அவங்க தான் வராங்க. புதுசா ஒருத்தர் வர்றது, அதுவும் வந்து இந்த டைம்ல வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வர்றது வந்து நல்ல விஷயம் தான். பார்க்கலாம். ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுகிறாரு. மழை வரட்டும், புயல், இந்த பூகம்பம், சில விஷயங்கள் நல்ல விஷயம் தான் பண்ணுகிறாரு. வந்த பிறகுதான் எதுவும் தெரியும். பட் பார்க்கலாம், நல்ல விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா நல்லதான் பண்ணுவார், நம்பலாம். இப்போ வந்து மக்களவை தேர்தலில் வந்து போட்டியிடல, ஆமா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதுதான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா இல்ல, இப்போதைக்கு என்னன்னா ஒரு 2 வருஷம் இருக்கணும். ஆனா உடனே தொடங்கிட்டும் உடனே வந்து எதுவும் பண்ணிட முடியாது இல்ல. இப்போ 2 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள வந்து கொஞ்சம் வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியப்படுத்துற மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு இது கேப் கூட இருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். ஒரு ஜெயிச்சு வந்தாருன்னா மக்களுக்கு வந்து செய்வாரு கண்டிப்பாண்ணா. ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பண்றாருன்னா கண்டிப்பா ஜெயிச்ச பிறகு வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுவாருண்ணா. கண்டிப்பா நம்பிக்கை. ஆனா தளபதியை வந்து இப்ப இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்குது. கண்டிப்பா அவர் வந்தாருன்னா கண்டிப்பா நல்லா பண்ணுவார். கண்டிப்பா நம்பலாம். விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்க. இப்போ வந்து கூட என்ன சொல்றாரு, எம்பி வானா எம்எல்ஏ இல்லைன்னு. அப்போ இன்னும் ஒரு 3 ஆண்டு காலம் அவர் இப்போ இது கட்சி வளர்க்கறதுக்கு அந்த இடைவெளி விட்டுக்கிறாரா? சரி, ஏன் எம்பியில் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாமா? தனக்கு எவ்வளோ பலம் இருக்கு, மக்கள் செல்வாக்கு எவ்வளோ இருக்குன்றத அவர் பார்த்துக்கலாம் இந்த எம்பியில். ஆனால் இப்போ வேணாம் அப்போ அப்போ இன்னும் விஜய் அந்த அமைப்பு வந்து அவர் வச்சுக்கிற ரசிகர் மன்றம் இன்னும் ஆர்கனைஸ் ஆகலன்னு, சரியா தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ் ஆகலன்று என்னுடைய கருத்து. அதை அவங்க அப்பா சொன்ன காலத்துல வர சொன்னார் இல்லையா, அப்போ வந்திருந்தா சரியா இருந்திருக்கும். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனை மீட் பண்ணியிருக்கலாம். அதில் ஒரு அவருடைய சீமானுக்கு 4% இருக்குது, அது மாதிரி ஒரு 3%, 5%, திருமாவளவனுக்கு 1%. இந்த பர்சன்டேஜில் தான் இருக்குது. இது அதிகமான மெஜாரிட்டியில் ஏடிஎம் வேண்டிய 41, 43 அப்படி. அப்போ இந்த கட்சிங்களை வந்து நம்ம அகற்றணும்னா இந்த கட்சிங்களாம் ஒன்னா சேரணும். அப்பதான் அந்த 45க்கு மேல ஒரு கூட்டணி அமைஞ்சாதான் ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அது இல்லாம தனித்தனி இந்த பக்கம் ஒரு 6 கட்சி, இந்த பக்கம் இன்னும் வாய்ப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் ஓட்டை சிதறடிக்கிற மாதிரி. இப்போ விஜய் வந்தது கூட ஓட்டு சிதறல் தான். இப்போ விஜய் ரசிகர் யாருக்கு போடுவான்? எம்எல்ஏக்கு யோசிப்பான், அவனுக்கு பிடிச்சத போடுவான். இதே இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும்
இதுல ஒரு அவரோட பர்சனல் நம்ம கணிச்சிருக்கலாம். அது என்னோட கருத்து. வேற என்ன கேள்வி கேட்கலாம்? விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு 2026 வந்து சட்டமன்ற எலெக்ஷன், இதுதான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம அந்த நேரத்துல வந்து அவர் தனியா நின்ன வாய்ப்பு இருக்கா, இல்ல கூட்டணியோட சேர்ந்து நின்ன வாய்ப்பு இருக்கு? இல்ல அது வந்து ரசிகர் மன்றம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுத்து இருக்கு. இப்போ 26க்குள்ள அவருடைய வளர்ச்சியை பார்க்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் அனுப்பி ஒரு வட்டத்துக்கும், ஏன்னா ஒரு பூத்து கூட அமைக்கலாம். ஏன்னா அப்படி இது பண்ணாதான் சரியா ஒரு கணக்கு வரும். ஒரு 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 மாவட்ட ஒரு தலைவர்னு போட்டா என்ன பண்ண முடியும் அவரால்? அந்த மாவட்டம் வட்டம் அது இப்போ மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி இல்லை, பிரிஞ்சு பகுதி பிரிஞ்சு அது மாதிரி எங்களை பொறுப்புங்களை கொடுத்து ரசிகர்களுக்கு அப்படி பண்ணோன்னா, ஆமாம் இப்போ எனக்கு இந்த ஏரியாவெல்லாம் நீ பார்த்துக்கோன்னா, நான் இந்த ஏரியாவில் என்ன நடக்குது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஐஸ் ஹவுஸில் போய் வரணும் பார்த்துக்கணும் முடியுமா? முடியாது. அதனால அவர் வந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து உதாரணம்னா மற்ற அரசியல் பெரிய கட்சிங்கள்ல அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டை கூட எடுத்துக்கலாம். காங்கிரஸ் 150 வருஷம் பழமையான ஒரு கட்சி. அதனால அந்த பெரிய கட்சிகளுடைய படிப்பினை எடுத்துக்கின்னு அதுல இருந்து இவர் ஒரு திட்டத்தை வகுக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணலாம், இப்படி செய்யலாம், இப்படி போகலாம், இது வரலாம். உங்களுக்கு பொறுப்பு இப்போ எல்லாம் எதிர்பார்க்கறது ஒரு கட்சியில இருந்து தான் பொறுப்பு வேணும். அப்போ பொறுப்பு வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க, அதுக்கு பணம் வேணும்னு யோசிக்கிறாங்க. பணம் இருந்தாங்கன்னா செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு போவாங்க. இதெல்லாம் வந்தால் தான் அவர் ஒரு 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 நம்ம அழகான தலைவராக அந்த ஏரியாவில் வளர முடியும். இப்போ பணமும் மக்கள் செல்வாக்குன்னா யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. பணம் இல்லாத அரசியலுக்கே வர முடியாது. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1967 அரசியலில் இருக்கேன். டிஎம்கே, கம்யூனிஸ்ட் கட்சி, அம்பேத்கர் இயக்கம், எல்லா கட்சிகளும் நான் சேர்ந்து அந்த அனுபவங்கள் இருக்கு எனக்கு. இப்போ 74 வயசு ஆகுது எனக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, ஒரு 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 அரசு சரியில்லைன்னா அரசு மாற்றம் வேணும். அது எது மாற்றம்னா இந்த 2 திராவிட கட்சிகள் மட்டும் மாறிக்கினே தான் வருது. வேற இல்லை, கூட்டணிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து ஒரு மந்திரி பதவி கொடுத்துட்றாங்க. இது இப்படியே போயிருந்தா அப்போ நாடு இப்படி தான் இதுவாகுது. ஒரு நாட்டோட முன்னேற்றம் எப்படி இருக்குங்க? இப்போ வர எம்எல்ஏ 10 கோடி செலவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்தோடனே என்ன நோக்கம், இன்னும் மக்களுக்கும் காசு கொடுத்துட்டு ஜெயிச்சு வராங்க. மக்கள் போய் குறையுது, துட்டு வாங்கினேன்ல வந்து கேட்குறேன். அதுக்கு தான் துட்டு கொடுத்தேன். இப்போ நான் 10 கோடி செலவு பண்ணேன், அதுக்கு நான் சம்பாதிக்க வேணாவா? அதனால் அதெல்லாம் செய்ய முடியாது. உங்கள் கோரிக்கையை பார்க்கலாம். இப்படி தான் இன்னைக்கு அரசியல் நிலவரம் போய்க்கின்னே இருக்கு. சின்ன திரை நடிகர் கேபி பாலா இருக்காரு. அவர்கிட்ட காசே இல்லைன்னா கூட அந்த வெள்ளத்திலயும் எடுத்துன்னு வந்து காசு 2 லட்ச ரூபாய் எடுத்து மக்களுக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி டைம்ல எதுவுமே இல்லாதவன் பண்ணும்போது அவ்வளவு பெரிய நடிகரா இருந்து இத்தனை நாள் இது பண்ணிட்டு திடீர்னு எதுவுமே பண்ணாம கடைசியில லாஸ்டா வந்து பண்ண இது இல்ல. வெள்ளம் இப்போ கொடுக்குறாரு. 2015 ஒரு வெள்ளம் வந்தது, அப்ப ஏன் கொடுக்கல? இப்போ அரசியல் அவங்க அப்பா அரசியல சேருன்ட்டு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் சேரலாமா?